நாடு முழுவதும் நிலவும் எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காண தவறிய மத்திய அரசை கண்டித்தும், சிலிண்டர் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரத ஸ்டேட் வங்கி முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நூதன முறையில் சிலிண்டரை தூக்கில் தொங்கவிட்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் உள்பட திரளானோர் கலந்து கொண்டனர். விளம்பரம் செய்த மோடி அரசு பதில் சொல்ல பதில் சொல்ல. குறைந்த விலையில் எண்ணெய் தந்த அமெரிக்காவுக்கு அடிமை சேவை, அமெரிக்காவுக்கு அடிமை சேவை செய்து வரும் மோடியை விலை உயர்வை கண்டித்தோம், தமிழக தழுவிய ஆர்ப்பாட்டம். அமெரிக்காவின் அடாவடி போரால் உலகம் முழுவதும் பதட்டமும் வன்மமும் தெரிக்கிற இந்த நேரத்தில் ஈரான் மீதான அடுக்கடுக்கான தாக்குதல்களால் இன்றைக்கு எண்ணெயும் எரிவாயு சப்ளையும் அதனுடைய துறைமுகத்தை மூடியதன் மூலம் நிறுத்திவிட்டது. எப்போதுமே நடுநிலை வகித்த இந்தியா அமெரிக்கா கொண்டு வந்த ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா கொண்டு வந்த ஈரானுக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்தது மூலம் ஒரு இமாலய தவறை செய்திருக்கிறது. குறைந்த விலையில் சலுகை விலையில் எண்ணெய் வழங்கிய ரஷ்யாவையும் ஈரானையும் பகைத்துக் கொண்டு அமெரிக்கா இடுகிற கட்டளைக்கு தண்டனிட்டு பணிந்ததன் விளைவுதான் இன்றைக்கு இந்தியாவிலே எரிவாயு தட்டுப்பாடு, டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு மிக பெரும் அளவிற்கு இருக்கிறது. ஹோட்டல்கள் அத்தனையும் மூடப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரில், டெல்லி மாநகரில், பெரும் நகரங்களிலெல்லாம் ஹோட்டல்கள் இழுத்து மூடப்பட்டதால் வேலைக்கு செல்கிற, இன்னும் சொல்ல போனால் வெளியூரிலிருந்து வந்து தங்கி வேலைக்கு செல்கிற அவர்களுக்கு உணவு கிடைக்காத கொடுமை இன்றைக்கு இருக்கிறது. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பேது எதற்கு என்று கேட்ட பாரதியை போல அடுப்போதும் பெண்களை காப்பாற்றியவர் நரேந்திர மோடி என்றார். இன்றைக்கு மீண்டும் அடுப்புகள் வருகிறது. செய்தி என்னவென்றால், தமிழ்நாடு முழுவதும் இண்டக்ஷன் ஸ்டவ் என்று சொல்கிறோமே, மின்சாரத்தில் இயங்குகிற அந்த ஸ்டவ் விற்று தீர்ந்து விட்டது, என்றுமே இல்லை. அந்த அளவிற்கு இது பூதாகரமான மிக பெரும் கொடுமையாக இருக்கிற நேரத்தில், ஆனால் ஒன்றிய அரசின் சார்பில் அவனுடைய அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள் இருந்து பிரதமர் வரை எனக்கு 15 நாள் அவகாசம் கொடுங்கள், 30 நாளுக்குள் தீர்ந்து விடும் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். நம்முடைய கேள்வி ஒன்றுதான், இந்தியாவிலே எரிவாயு 50% உற்பத்தி செய்யப்படுகிறது. சமையல் எரிவாயு முழுவதும் இறக்குமதி அல்ல. ஆனால் எண்ணெய், கச்சா எண்ணெய் 85% இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலே 189 மில்லியன் மெட்ரிக் டன், கியூபிக் மெட்ரிக் டன் வாயு உற்பத்திக்கு தேவையாக இருக்கிறது, விநியோகத்திற்கு தேவையாக இருக்கிறது. அதிலே 98 மில்லியன் மெட்ரிக் இந்தியாவிலே உற்பத்தி ஆகிறது. அப்ப இந்தியாவினுடைய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். உலகம் முழுவதும் ஜாம்நகரில் இருக்கிற அம்பானியினுடைய அந்த சுத்திகரிப்பாளில் இருந்துதான் எல்லா நாடுகளுக்கும் பெட்ரோலும் டீசலும் ஐரோப்பிய நாடுகள் உட்பட செல்கிறது. அதை உடனடியாக தடை செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற இந்தியாவிற்கு அதை திருப்பிவிட வேண்டும். இந்திய மண்ணில் இருந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக உலகத்திற்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறது தனியார் நிறுவனங்கள், கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருக்கிறது. இருங்க அப்புறம் கேளுங்க. எனவே அவற்றை உடனடியாக தடுத்து நிறுத்துவதன் மூலம்தான் நீங்கள் இந்திய மக்கள் இப்போது தவிப்பை நாங்கள் அடக்க முடியும். அதற்கான தேவை இருக்கிறது. எனவே ஈரூர்தியாக இருக்கலாம், அல்லது சரக்கு வாகனங்களாக இருக்கலாம், வந்த சரக்கை கொண்டு வந்து சேர்ப்பதனாக இருக்கலாம். இப்படியே இது செல்லுமையானால் இந்த சங்கிலி, உணவு சங்கிலியை பாதிக்கும், காய்கறிகளை பாதிக்கும், பழங்களை பாதிக்கும், எல்லாம் அதிக விலைக்கு விற்கக்கூடிய பதுக்களையும் இது ஏற்படுத்தும். எனவே இன்றைக்கு இந்தியாவுடைய உணவு இறையாண்மை மீது விழுந்திருக்கிற இந்த அடியை தடுத்து நிறுத்துவதற்கு ஒன்றிய அரசு துரிதமாக செயல்பட வேண்டும். உடனடியாக எல்லா இடங்களுக்கும் எண்ணெயும் எரிவாயும் கிடைப்பதற்கான அந்த வாய்ப்பை உருவாக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் கேஸ் சிலிண்டர் இந்த நிலையிலும் கூட உயர்த்தப்பட்டிருக்கிறது. 50% இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது, ஜிஎஸ்டியின் கீழே இருக்கிறது. ஆனால் அதுவும் கூட 60 ரூபாய் 66 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசு வெந்த புண்ணில் வேல் பாய்த்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் அதை கண்டிக்கிற முகமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம்.